ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புறா கேஜி ப்ரீடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேஜி ப்ரீடிங் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ், இதை பற்றி மட்டும்தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். புறாவை நீங்கள் கேஜி ப்ரீடிங் பண்ணி வளர்க்க போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா புறாவை வெளியே திறந்து விடாமல் கேஜிலே விட்டு வளர்க்குறது. இந்த மாதிரி கேஜில் விட்டு வளர்க்க போகிறீங்கன்னா நீங்கள் கேஜோட சைஸு கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கணும். 1.5க்கு 2 இல்லை 2க்கு 2 கொடுக்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நான் செட் பண்ணிக்கிற மாதிரி, அதாவது ஒரு பேருக்கு ஒரு கேஜி ஃப்ரீயாக இருக்கும் போதெல்லாம் புறாவை வெளியே திறந்து விடுவேன். இந்த மாதிரி வளர்க்குறதுனால நம்ம கேஜி சைஸை கம்மியாகவே கொடுக்கலாம். 1.5க்கு 1.5 கொடுக்கலாம். அப்படி இல்லைனா அகலம் 1.5, நீட்டு 1.5, ஹைட்டு 15 இன்ச்சு கொடுக்கலாம். கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் நிறையாவே இருக்கும், டிஸ்அட்வான்டேஜ் கம்மியாக தான் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். புறா கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் வேலை அதிகமாகவே இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு கேஜியும் சுத்தம் பண்ணணும். சிக்கு இருந்துச்சுன்னா வேஸ்டேஜ் அதிகமாகும். நீங்கள் மாதத்தில் 2 தடவை இல்லை 3 தடவையாவது கூண்டை சுத்தம் பண்ணணும். சிக்கு இல்லைன்னா வேஸ்டேஜே அதிகமாகாது. நீங்கள் மாதத்தில் 1 தடவை இல்லை 2 தடவை கூண்டை சுத்தம் பண்ணாலே போதும். கூண்டை அப்பப்போ சுத்தம் பண்ணுறனால உங்களுடைய புறா நல்லா ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோய் தாக்கமும் ஏற்படாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் கேஜோட கஷ்டம் அதிகமாகவே ஆகும், தீனியோட கஷ்டம் அதிகமாகவே ஆகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கேஜிக்கும் தீனியை வைக்கணும், தண்ணியை வைக்கணும். இதனால் வேலையும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இந்த வேலையெல்லாம் குறைக்க நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஜிலையும் புறா தலையை வெளியே விட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபீடிங் டப்பாவை ஃபிட் பண்ணுறங்க. இந்த மாதிரி ஃபீடிங் டப்பாவை ஃபிட் பண்ணுறனால உணவும் அதிகமாக கீழே வேஸ்ட் ஆகாது, கம்மியாக தான் விழும். நீங்கள் இந்த ஃபீடிங் டப்பாவில் உணவு ஃபுல் பண்ணிட்டீங்கன்னா சிக்கு இருக்கும் போது 1 நாள் 2 நாள் தான் உணவு இருக்கும். சிக்கு இல்லைன்னா 3 நாள் வரைக்கும் இதில் உணவு இருக்கும். இதனால் உங்களுக்கு வேலையும் கம்மியாகும். அப்புறம் நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், உங்களுடைய புறா எந்த உணவை அதிகமாக விரும்பி சாப்பிடுதோ அந்த உணவை மட்டும் வைங்க. அதை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது உணவு வச்சிங்கன்னா அந்த உணவை சாப்பிடாது, கீழே கொட்டி விட்ரும், உணவும் வேஸ்ட் ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுன்னா, அந்த உணவை அதிகமாக வைக்காமல் கம்மியாக வச்சு ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்துங்க. எப்போ அந்த உணவை நல்லா சாப்பிடுதோ அப்போ நீங்கள் அதிகமாக வச்சா போதும். புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, கம்பு இருக்குது, கோதுமை இருக்குது. கம்பு நல்லா விரும்பி சாப்பிடும், கோதுமை வச்சா சாப்பிடாது. அப்போ நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கோதுமையை கொஞ்சமாக கொடுத்து பழக்கப்படுத்தணும். எப்போ கோதுமையை அதிகமாக விரும்பி சாப்பிட ஆரம்பிக்குதோ அப்போ அதிகமாக கோதுமையை நம்ம கொடுக்க ஆரம்பிக்கலாம். இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உணவை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த புறாக்கு கேஜி சைஸ் என்ன கொடுக்கணும் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். நான் சொல்கிற மாதிரி நீங்கள் உணவு கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உணவோட காஸ்ட்டு கம்மியாகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் ஒரு கேஜிலையும் கப்பில் இல்லை ஃபீடிங் டப்பாவில் தண்ணி வைப்போம். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2லேருந்து 4 தடவை தண்ணி மாற்றணும். தண்ணி மாற்றாமல் அதே தண்ணி அப்படியே வச்சுருந்தோன்னா அந்த தண்ணியில் வேஸ்டேஜ் இருக்கும். அந்த தண்ணியை புறா குடிக்கும் போது புறாவுடைய ஹெல்த் பாதிக்கும். அதனால் நம்ம அப்பப்போ தண்ணி மாற்றி தான் ஆகணும். தண்ணி அப்பப்போ மாற்றுறனால வேலை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சில டைமில் நம்மளுக்கு வேலை அதிகமாக இருக்கும்போது அந்த தண்ணியை மாற்றாமல் அப்படியே வச்சுருவோம். அந்த மாதிரி டைமில் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா கப்பில் ஃபீடிங் டப்பாவில் தண்ணி வைக்கிறதோட ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை செட் பண்ணுறது நல்லது. ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர்னால் ஒன்றுமே இல்லை, புறா தண்ணி குடிக்க ஆட்டோமேட்டிக்காக தண்ணி ஃபுல்லாகும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எங்கேயாவது வெளியே போனால் கூட தண்ணி மாற்றுற பிரச்சனையும் இல்லை, தண்ணி வைக்கிற பிரச்சனையும் இல்லை. அந்த கேனில் எப்போ தண்ணி காலி ஆகுதோ அந்த டைமில் தண்ணியை ஃபுல் பண்ணால் போதும், நம்மளுக்கு வேலையை மிச்சமாகும். நான் ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை செட் பண்ணுறதுக்கு எல்லாமே வாங்கிட்டேன். எனக்கு அந்த ட்ரிங்கர் டப்பா மட்டும் கிடைக்கல, வெளியே இருந்து தான் ஆர்டர் பண்ணோம். ஆர்டர் போட்டு வந்ததுக்கப்புறம் அதை எப்படி செட் பண்ணோம் அதை பற்றி நான் ஒரு வீடியோ போடுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 கேஜியில் 4 பேர் மட்டும்தான் இருந்துச்சு, எனக்கு அந்த அளவுக்கு வேலை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 12 கேஜி இருக்குது. 12 கேஜியில் 7 ப்ரீடிங் பேர் இருக்குது. அதனால் ஒரு இதுக்கும் தண்ணியை தீனியே வைக்கணும். அதனால் வேலையை கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. இதனால தான் பார்த்தீங்கன்னா தலையை வெளியே விட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபீடிங் டப்பா ஃபிட் பண்ணேன். ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கரை செட் பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு தேவையான பொருளையும் வாங்கி வச்சுட்டேன். இன்னும் ஒரு குறைன்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரிங்கர் கப்பு மட்டும்தான் இல்லை, அது இல்லாதனால தான் நான் இன்னும் ஃபிட் பண்ணாமல் இருக்கேன். இன்னொன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேஜிலையும் நீங்கள் ட்ரேயில் மண்ணு கொட்டி வைக்கணும். சிக்கு இருக்கும் போது 20 நாளைக்கு ஒரு தடவை இல்லை 25 நாளைக்கு ஒரு தடவை ட்ரேயில் இருக்கிற மண்ணை மாற்றணும். இல்லைனா சிக்கோட ஹெல்த் பாதிக்கும், ஏதாவது நோய் தாக்கம் ஏற்படும். இப்போ நம்ம டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் வேலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் குறைக்க ஒரு சில டிப்ஸையும் நான் சொன்னேன். அடுத்தது நம்ம கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் அட்வான்டேஜை பற்றி பார்ப்போம். கேஜி ப்ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங் பிரச்சனை இருக்காது. மேட்டிங் டைமில் மட்டும் மேலே ஃபீமேலை போட்டு கொத்திக்கினே இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும்.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேட்டிங் டைமில் வேறு புறாவுடைய டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். ப்ரீடிங் டைமில் புறாவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கேஜி ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை சூப்பராக அடை காப்பாங்க. முட்டையில் குஞ்சு பொரிக்கிற தன்மை அதிகமாகவே இருக்கும். கேஜி செட்டப்பில் 10 பேர் செட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7 பேர்கிட்ட இருந்து 2 சிக்கு கிடைக்கும். மீதி 3 பேர்கிட்ட இருந்து ஒரு சிக்கு கிடைக்கும். ஆனால் முட்டை வீணாகிறதுக்கு சான்ஸ் இல்லை. அந்த பேருக்கு அது ஃபஸ்ட்டு கிளச்சு இல்லை ஃபஸ்ட் டைம் பேர் ஆகி முட்டை வைக்கிறாங்கன்னா அந்த முட்டை வீணாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சில டைமில் ஒரு முட்டையும் பொரியும், இல்லை சிக்கு ஃபால்ட்டாக வரும், அதாவது ஹேண்டிகேப்பாக வரும், இந்த மாதிரி பிரச்சனை வரும். அதுவும் எல்லா பேர்கிட்ட இருந்தும் இந்த மாதிரி வராது. ஒரு சில பேருக்கு ஃபஸ்ட்டு கிளச்சில் இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் 4-5 கிளச்சி எடுத்திருக்கேன், சிக்கு ஃபால்ட்டாக வருது, ஒரு முட்டை தான் பொரியுது, இல்லை முட்டையே பொரிய மாட்டேங்குது அப்படின்னிங்கன்னா மேலுக்கு ஃபீமேலுக்கு ஏதாவது ஒரு ஃபால்ட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைனா சத்து குறைபாடாக இருக்கும். சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா முட்டையில் கருக்குற தன்மை இருக்காது. வேறு ஏதாவது ஃபால்ட்டாக இருந்துச்சுன்னா அது என்ன ஃபால்ட்டுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் வர சிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஃபால்ட்டோடு வரும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஃபீமேல் வந்து முட்டை வைக்காமல் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், கொழுப்பு அடைச்சிருக்காது, அப்பயும் முட்டை வைக்காமல் இருக்கும். கொழுப்பு அடைச்சா கூட பிரச்சனை இல்லை, நெல்லை கொடுத்து அந்த கொழுப்பை கரைச்சிடலாம். ஆனால் நல்லா தான் இருக்கும், கொழுப்பு கூட அடைச்சிருக்காது, முட்டை வைக்காமல் இருக்கும். என்கிட்ட இருக்கிற அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேலுக்கு 5 மாதமாக சாண்டில் கலர் ஃபீமேலை பேர் போட்டு வச்சுருந்தேன், முட்டையை வைக்கல. ஆனால் வேறு புறாவுடைய முட்டை வச்சுன்னா அந்த முட்டையை அடக்காக்குது. அந்த முட்டையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் முட்டை வைக்கன்னு பார்த்தேன், அப்பயும் முட்டை வைக்கல. ஆனால் அந்த புறா நல்லா ஹெல்த்தியாக தான் இருந்துச்சு, கொழுப்புலாம் அடைச்சிடல. 5 மாதம் ஆகியும் முட்டை வைக்காமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபீமேலை கொடுத்துட்டு சப்ஜா ஃபீமேலை பேர் போட்டேன். 3 நாளில் பேர் ஆனாங்க, 2 வாரத்தில் முட்டை வச்சுட்டாங்க. அப்போ வந்து மேல் ஃபால்ட் இல்லை, அந்த ஃபீமேல் தான் ஃபால்ட்டு. சத்து குறைபாடு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த புறாவுக்கு நல்லா சத்தான உணவு கொடுத்தோன்னா முட்டை வச்சிரும். அந்த சாண்டில் ஃபீமேல் புறா வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹெல்த்தியாக இருந்துச்சு, கடைசி வரைக்கும் பார்த்திங்கன்னா முட்டையே வைக்கல. அதே போல் புறாவுக்கு சளி இருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது நோய் இருந்தாலும் ப்ரீடிங்கும் ஆகாது, முட்டையும் வைக்காது. சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடிங் ஆகும், ஆனால் முட்டை வைக்காது. அந்த நோய்க்கான மெடிசனை கொடுத்தோன்னா க்யூர் ஆகிடும். க்யூர் ஆகி உடனே முட்டை வைக்காது. 1 வாரம் இல்லை 2 வாரத்துக்கு அப்புறம் தான் முட்டை வைக்கும். ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பேராகி 1 வாரத்தில் 2 வாரத்தில் முட்டை வச்சிரும். இன்னொரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா முட்டை வைக்க 1 மாதம் 2 மாதம் கூட ஆகும். 3 மாதம் 4 மாதம் ஆகியும் முட்டை வைக்கலைன்னா மேலேயும் ஃபீமேலையும் பிரிச்சுட்டு மாற்றி தான் பேர் போடணும். கேஜி ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா எக்கு ஹேட்ச் ஆகும்போது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நல்லாவே ஹேட்ச் ஆகும். அது மட்டும் இல்லாமல் கேஜி ப்ரீடிங்கில் சிக்கோட க்ரோத்து நல்லாவே இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா மேலும் சரி ஃபீமேலும் சரி சிக்குக்கு அப்பப்போ ஃபீடிங் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் முன்னாடி சொன்னேன்ல, சிக்கு இல்லாதப்போ உணவு கம்மியாக தான் செலவாகும், சிக்கு இருக்கிறப்ப உணவு அதிகமாகவே செலவாகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு ஓரளவு சைஸ் இருக்கும் போதே அடுத்த முட்டை வச்சுருவாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கு பறக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே தான் அடுத்த முட்டை வைப்பாங்க, ஆனால் முட்டை வைக்காமல் இருக்க மாட்டாங்க. கேஜி ப்ரீடிங் பொறுத்த வரைக்கும் பட்டுன்னு ப்ரீடிங் ஆகி முட்டை வச்சுன்னே இருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிளச்சி இல்லை 4 கிளச்சி வரைக்கும் முட்டை வைக்க லேட் ஆக மாட்டாங்க, உடனே முட்டை வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களே ரெஸ்ட் விட்டுப்பாங்க, முட்டை வைக்க டைம் ஆகும். இன்னொரு சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட்டே விடாமல் அடுத்தடுத்த கிளச்சி முட்டை வச்சுன்னே இருப்பாங்க. அந்த மாதிரி பேருக்கெலாம் நம்ம கண்டிப்பாக ரெஸ்ட்டு விட்டு தான் ஆகணும். கேஜி ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா புறாக்கு நோய் வரதுக்கான சான்ஸு கம்மி தான். அப்பயும் நோய் வருதுன்னா நம்ம பண்ணுற மிஸ்டேக்கால் மட்டும்தான் நோய் வரும். தண்ணியாக அப்பப்போ மாற்றணும், கூண்டையும் சுத்தமாக வச்சுக்கணும். வெளியிருந்து ஒரு புறாவை வாங்கிட்டு வரோன்னா அந்த புறாவை 2 நாளைக்கு இல்லை 3 நாளைக்கு தனியாக ஒரு கேஜியில் விட்டு வச்சுக்கணும். அந்த புறா நல்லா ஹெல்த்தியாக இருக்கா, நோய் இல்லாமல் இருக்கா, நல்லா ஆக்டிவாக இருக்கா, இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரீடிங் கேஜில் செட் பண்ணணும். ஏன்னா அந்த புறாக்கு ஏதாவது நோய் இருந்துச்சுன்னா பக்கத்து கேஜில் இருக்கிற புறாவுக்கும் அந்த நோய் வரும். அதே போல் கேஜி ப்ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு புறாவுக்கு நோய் வந்தாலும் அந்த நோய் வந்து மற்ற புறாவுக்கு உடனே பரவாது. ஏன்னா தனித்தனியாக தானே கேஜில் இருக்குது, டைம் ஆகும். அதுக்காக நம்ம அப்படியே விட்டுறக்கூடாது. உடனே பார்த்துட்டு அதுக்கு என்ன மெடிசன் கொடுக்கணுமோ அந்த மெடிசனை கொடுத்து க்யூர் பண்ணிடணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் புறாவுக்கு உணவு வைக்க வரும்போதும் சரி, இல்லைனா 2 நாளைக்கு ஒரு தடவை புறாவை அப்போ செக் பண்ணுங்கள், புறா நல்லா ஆக்டிவாக இருக்கா இல்லை டல்லாக இருக்கா அப்படின்னு. முக்கியமான விஷயம், நீங்கள் அவுட்டோரில் கேஜி செட் பண்ண போகிறீங்கன்னா வெயில் அதிகமாக படாமல் இருக்கிற இடமா பார்த்து செட் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேஜி முன்னாடி துணியை போட்டு கவர் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. நான் பண்ணியிருக்கேன்ல இந்த மாதிரி. கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் 2 கேட்டகரி நான் சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேஜிலே விட்டு வளர்க்குறது, ஆனால் அதுக்கான கேஜி சைஸே நீங்கள் வேறு கொடுக்கணும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது அப்பப்போ புறாவை வெளியே திறந்து விடுறது. அதுக்கான கேஜி சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.5க்கு 1.5 வச்சுக்கலாம், இல்லைனா ஹைட்டு 15 இன்ச்சு, அகலம் 1.5, நீட்டு 1.5, இந்த மாதிரி கூட கேஜி சைஸாக வச்சுக்கலாம். புறா எங்கேயும் போகாது, பழகிடுச்சு, கரெக்டாக கூண்டுக்கு வருதுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை புறாவை திறந்து விட்டோன்னா மிஸ் ஆகிடும் அப்படின்னா நீங்கள் ரெக்கையில் டேப் போட்டுக்கலாம், இல்லை ரெக்கையை கட் பண்ணிக்கலாம், இல்லை ரெக்கையை கூட பிடுங்கி விட்டுடலாம்.
டேப்பு போட்டிங்கன்னா ரெக்கை தொங்கும். அதனால நீங்கள் ரெக்கையும் பிடுங்கி விட்டுறலாம், இல்லை ரெக்கையும் கட் பண்ணி விட்டுறலாம். ரெக்கையை கட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை ரெக்கையை பிடுங்குற மாதிரி இருந்தாலும் சரி, முன்னாடி இருக்கிற 3 ரெக்கையை மட்டும் விட்டுருங்க. அதாவது உயிர் ரெக்கையும் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 2 ரெக்கையும். அதே போல் லாஸ்ட்டில் இருக்கிற 5 ரெக்கையும் விட்டுருங்க. இல்லை ரெக்கையில் டேப்பு போடுற மாதிரி இருந்தால் 5 ரெக்கையில் இல்லை 6 ரெக்கையில் மட்டும் டேப்பு போடுங்க. கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் ஃபஸ்ட்டு கேட்டகரியோட 2வது கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆப்ஷன். ஏன்னா உங்களுக்கு அதில் ரிசல்ட்டும் நல்லாயிருக்கும். கேஜி ப்ரீடிங் செட்டப்பு தான் ஃப்ரீயாக இருக்கும் போது புறாவை வெளியே திறந்து விட்ற மாதிரி. இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியே போயிட்டால் கூட வாரத்துக்கு 2 நாள் ஆகும், இல்லை 3 நாள் ஆகும்னா ஆட்டோமேட்டிக் ட்ரிங்கர் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. தலையை உள்ளே விட்டு சாப்பிட்ற மாதிரி ஃபீடிங் டப்பா ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா சிக்கு இல்லாதப்போ 3 நாள் வரைக்கும் அதில் உணவு இருக்கும், சிக்கு இருக்கிறப்ப 2 நாள் வரைக்கும் உணவு இருக்கும். நீங்கள் இல்லாத டைமில் வீட்டில் இருக்கிறவங்க வேறு யாராவது கூட உணவு வைக்கலாம். ஆனால் மேலே மூடிடணும். அப்படி இல்லைனா புறா உள்ளே தலையை விட்டு சாப்பிடும் போது பூனை இல்லை வேறு ஏதாவது வந்து கடிக்க சான்ஸ் இருக்குது. இப்போ கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் அட்வான்டேஜை பற்றி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அதில் ஒரு சில டிப்ஸையும் பார்த்தோம். இவ்வளோ நாளாக கேஜி ப்ரீடிங் செட்டப்பில் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணேன். இது எல்லாமே என்னோடய அனுபவம். அப்போத்துலேருந்து நம்ம வீடியோவை பார்க்குறவங்களுக்கு தெரியும். என்கிட்ட முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் மட்டும்தான் இருந்துச்சு. சாக்லேட் ஒயிட்டு பேரும் சப்ஜா பிளாக் அண்ட் ஒயிட்டு பேரும். அந்த 2 பேருக்கிட்ட இருந்து வந்தது தான் எல்லா புறாவும். நான் இன்றைக்கி நேற்றுன்னு புறா வளர்க்கல. 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் ப்ரீடிங்கில் தான் புறா வளர்த்தேன். அப்போ புறா நிறையா மிஸ் ஆக ஆரம்பிச்சுது. அது மட்டும் இல்லாமல் மரணாயம் பாதி புறாவை கடிச்சு போட்டுருச்சு. அன்னையிலேருந்து புறா வளர்க்குறத விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் செட்டப்பில் வளர்க்க வேணாம் அப்படின்ட்டு கேஜி செட்டப்பில் 2 வருஷமாக வளர்த்துன்னு இருக்கேன். நான் 2 சாதா புறா பேர் மட்டும் தான் செட் பண்ணேன். அவங்கக்கிட்ட இருந்து வந்தது தான் மற்ற சாதா புறாலாம். ஒரே கலரில் வந்துச்சுன்னா நான் கொடுத்துருவேன், கலரு டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சுன்னா நான் வச்சுப்பேன். அந்த புறாவெல்லாம் கொடுக்காமல் இருந்தேன்னா இன்னும் நிறையா இருந்திருக்கும். இப்போ தான் கர்ணையும் சாட்டினையும் செட் பண்ணியிருக்கேன். புறா வளர்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.